வானர் பிறந்த நாளைக்கு என்ன செஞ்சாவன்னு நீராஜா பிள்ளை சொல்லவே இல்லையே. என்ன செஞ்சாவ? ரொம்ப செய்வேன் செய்வேன்னாவ. சேகர் தம்பி சார்பா 2 காப்பு வாங்கி போட்டிருக்காவ. அது சம்மந்தி வீட்டு கணக்கு. வானர் என்ன செஞ்சிருப்பாவ? மகர் வேற கூட வந்தாரே. நீராஜாவும் எதுவும் சொல்லவே இல்ல. ஒருவேளை செய்தின்னு எதுவும் போட்டிருப்பாவளோ? இல்ல மோதிரம் போட்டிருப்பாவளா? என்னன்னு தெரியவில்லையே. ஒன்னும் செஞ்ச மாதிரியே நான் பார்க்கல. துவாத்த தின்னுட்டு சும்மாவே போயிட்டாவளோ வானரு. அந்த சீலுப்பா கூட ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்திருக்கா. அதுலயும் கேவலமா வானரு. ஒண்ணுமே செய்யாம போயிட்டாவளோ. முதல்ல மார்மாவளை கூப்பிட்டு கேட்கணும். எம்மாடி மார்மாவளே, நீராஜா நீராஜாம்மா. என்னத்த பிள்ளைங்கம்மா? பாப்பா தூங்கிட்டாத்த. நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? ஆனிகா பாப்பா பிறந்த நாளுக்கு உங்க அக்கா என்னமா செஞ்சாவ? என்கிட்ட சொல்லவே இல்ல. எத்த அது வந்து எங்க அக்கா பாப்பா பேர்ல 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணிருக்கா. அப்படியே 1 லட்சமா? ஆமாத்த. என்கிட்ட காட்டவே இல்ல. அத்தை அது அனிகா பாப்பாவோட 18 வயசுல தான் கிடைக்கும் நம்மளுக்கு. என்னது 18 வயசுலயா? ஆமாத்த. அதுக்கு கொஞ்சம் வட்டி போட்டு அதிகமா கிடைக்குமா. இப்போ 1 லட்சமா போட்டிருக்கது, அப்புறம் நிறைய லட்சமா கிடைக்கும்னு எங்க அக்கா சொன்னா. 18 வருஷம் அதுக்கு காத்திருக்கணுமா. எடுக்க முடியாது. பாப்பாக்கு 18 வயசு ஆகும்போதே பாப்பா வந்து கையெழுத்து போட்டாதான் அந்த பணத்தை எடுக்க முடியும். என்னது இது கொடுமை? நம்மளுக்கு இப்பதான் அவசரமா பணம் தேவைப்படுது. பிறந்த நாளைக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டோம். கடன் கட்ட வேண்டியிருக்கு. இந்த 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா அழகா கட்டிடலாம். உங்க அக்கா எதுக்கு 18 வருஷம் எடுக்க முடியாத மாதிரி கொண்டு போய் போட்டாவே நீ சொல்ல வேண்டியதானே? அத்தை அக்காவாதான் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இது பாப்பாவோட படிப்பு செலவுக்கு ஆகும் தே. இல்லனா அவளுக்கு கல்யாணம் வச்சனா அந்த செலவுக்கு ஆகும். அதனால அது அப்படியே இருக்கட்டும் தே. அது எடுக்கவும் முடியாது. இப்ப கடன் கட்டறதுக்கு என்ன செய்ய? அத்தை அது அவர் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டார். நீங்க ஒண்ணும் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க மகன் கொடுத்துருவாவ. எப்படி கொடுப்பா? கடன் இருக்கு. கையில தந்திருந்தா அழகா கொண்டு போய் கடன் அடைச்சிருக்கலாம். நகையா போட்டிருந்தா கூட அடகாது வச்சிருக்கலாம். ஒண்ணு இல்லாம எதுக்கு இந்த வேண்டாட்டு வேலை செஞ்சாவன்னு தான் தெரியல. சேகர் தம்பி சொந்த தாய் மாமே. தம்பி போட்ட நகையை உடனே கொண்டு போய் அடகு வச்சா நல்லா இருக்குமா? சம்மந்தி வேற வருத்தப்படுவாவ. நான் வானர் ஒரு 4-5 பவுன்ல ஏதாவது போடுவாவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். 1 லட்சம் தான் போட்டிருக்காவலாம். அதையும் கொண்டு போய் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல வச்சுட்டாவலாம். என்கிட்ட கேட்டிருந்தா கூட பேங்க்ல போடுங்கன்னு சொல்லி என் நம்பரை கொடுத்துருப்பேன். அதுக்கும் இல்லாம இதுக்கும் இல்லாம எடுக்க முடியாத இடத்துல கொண்டு போய் போட்டிருக்காவ. 18 வருஷம் கழிச்சு ஏமாத்திட்டாவனே என்ன செய்வாவ வானரு? அதெல்லாம் ஏமாத்த மாட்டாங்க தே. எங்க அக்கா தெளிவா பார்த்து தான் போட்டிருக்கா. என் தம்பி தான் இப்படி ஒரு திட்டம் இருக்கதே சொல்லியிருக்கா. நல்ல திட்டம் தான். இப்ப ரூபாய்க்கு என்னமா செய்ய? அத்தை அது அவர் பார்த்துக்கிடுவார். நீங்க கவலைப்படாதீங்க. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு தே. அவன் சொல்லுவான கஷ்டப்பட்டுட்டு கிடப்பேன். எனக்கு தான் தெரியும். வானர் இப்படி பண்ணிட்டாவல. ஹலோ தங்கச்சி, நான் அக்கா பேசியம்மா. சொல்லுங்கக்கா என்ன விஷயம்? பார்ல கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அது அன்னைக்கு சொன்னேலம்மா. ஓ மகளுக்கு ஏத்த ஒரு பையனை பார்த்து வச்சிருக்கேனே. அவிய நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாவே. அப்படியேக்கா நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாவளோ? ஆமாம்மா தங்கச்சி நாளைக்கு வாராம்ல. நான் அவியெல்லாம் கூட்டிட்டு வரேன். கூட நான் வருவேன். பிடிச்சிருந்தா உடனே பூ வச்சிருவாவே. இல்லனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல நாளை பார்த்து பூ வச்சிருவாவலாம். நீங்க எல்லாரும் தயாரா இருங்க. சரிங்கக்கா. எத்தனை பேர் வராவ? என்ன ஒரு 3-4 பேர் வருவோம். அவ்வளவுதாம்மா. மாப்பிள நல்ல வசதி. தாக்கிட்டாரு மாப்பிள. அவியலுக்கு ஒத்தைக்கு ஒரு பையன். ஒரு தொல்லையும் இருக்காது. நீ சொன்ன மாதிரி தனியா வச்சிருவாவலாம். ஏகப்பட்ட சொத்து, ஏகப்பட்ட வீடுகள் இருக்கு. அப்படியேக்கா ரொம்ப சந்தோஷம். நீங்க கூட்டிட்டு வாங்க. நம்ம நேர்ல மிச்சத்தை பேசிக்கிடலாம். சரிம்மா தங்கச்சி நான் வைக்கேன். எப்பாடா எப்படியே விட்டு சொல்லிட்டேன். நாளைக்கு அவனை கூட்டிட்டு போய் அந்த பிள்ளையை காமிச்சிடணும். 2 குடும்பத்துக்கும் பிடிச்சு போச்சுன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். அப்பதான் நம்ம கமிஷன் பணம் வாங்க முடியும். அத்தை என்ன விஷயம் அத்தை? நீராஜாம்மா நாளைக்கு கண்ணுமணி பிள்ளையை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வராவலாம். அப்படியே அத்தை ரொம்ப சந்தோஷம். ஆமாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போ இது நடக்கும் நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை அக்காவை பார்த்து இந்த விஷயத்தை சொன்னேன். நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டாவ. இந்த இடம் மட்டும் அமைஞ்சிட்டுனா ரொம்ப சந்தோஷம். அமைஞ்சிரும் அத்தை கவலைப்படாதீங்க. அப்புறம் நாளைக்கு அவியெல்லாம் வாராவல்ல. பச்சி சொச்சி
எங்க அம்மா வீட்ல யாரையும் கூப்பிடலையோ? ஆமால, அத மறந்துட்டேனே. சம்மந்தி வீட்ல கூப்பிடணும், சீலுப்பாக்கு சொல்லணும், செல்லம்மாக்கு சொல்லணும், வாழந்த பிள்ளைட்ட சொல்லணும், ராசா கிட்ட சொல்லணும், டீச்சர்ட்ட சொல்லணும். எல்லாரும் சொல்லலன்னு வருத்தப்படுவாங்களே. முக்கியமா சின்ன சம்மந்தி வீட்ல வேற சொல்லணும். அத்தை எல்லாரையும் கூப்பிடாண்டா, பொண்ணு பார்க்க தானே வராவ. எங்க அம்மா வீட்லயும் சித்தி வீட்லயும் மட்டும் சொல்லுங்களா? இல்லம்மா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். இனி எல்லாரும் அவிய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றியாவே. நான் கூடாம இருந்தா நல்லா இருக்குமா? வேறவே மீன் கறக்க இப்படி செஞ்சிட்டாவளேன்னு வருத்தப்படுவாவே. அதனால எல்லாரையும் கூப்பிடுவோம்மா, சரியா? சரித்த. அதனால நீ நிறையவே செய். சரித்த. மா, என்ன ஃபங்க்ஷன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அனுமதிமா, ஊருக்குள்ள எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இந்த விஷயத்தை வாங்க சொல்ல மறந்துட்டேனே. என்னம்மா விஷயம்? பொண்ணியா நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய வராவம்மா. என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா? வேண்டாம்மா, எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாம். கண்ணுமணி மாப்பிள்ளை சொல்லக்கூடாதுமா. நல்ல மாப்பிள்ளை, நல்ல வசதியான இடமா. இப்பதான் அக்கா போன் போட்டு எல்லா விவரமும் சொன்னாவே. நாளைக்கு அவியதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரவியல கூட்டிட்டு வராவலாம். நீ நாளைக்கு காலையிலே குளிச்சிட்டு சாலை எடுத்து கட்டிட்டு ரெடியா இருமா. மாப்பிள்ளைக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிக்கணும். ஆனாலும் நீ அழகா இருக்கணும்ல. நல்ல புடவை எடுத்து கட்டிட்டு சூப்பரா ரெடி ஆகணும், சரியா? நீரஜம்மா, நான் எல்லார் வீட்லயும் போய் சொல்லிட்டு வரேம்மா. சரிதே. கண்மணி, வாழ்த்துக்கள். அண்ணி, எனக்கு கல்யாணம் இப்ப வேண்டாம் அண்ணி. அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்மணி, உனக்கு வயசாயிட்டே போகுதுல்ல. கல்யாணம் பண்ணிக்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் போய் ஸ்வீட் பண்றேன். எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். எனக்கு கல்யாணம் பிடிக்கல. என் மனசுல சேகர் தான் இருக்கான். நான் எப்படி எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பேன்? இந்த விஷயத்தை மேல சேகர் கிட்ட சொல்லணும். சம்மந்தி, சம்மந்தி, சம்மந்தி. என்ன மீன்காரி, எங்க அம்மை கூட்டு வந்திருக்கேனே? முகம் முழுக்க சிரிப்பா இருக்கு. சிரிப்பு வானரி, சந்தோஷமான விஷயம்ல. அத முகம் முழுக்க சிரிப்பா இருக்கு. அப்படி என்ன சந்தோஷம்? நீ மாசமா இருக்கியோ? வானரி, எனக்கு பியாத்தி இருக்கா வானரி. இப்ப கேட்கக்கூடிய கேள்வியே இது. சந்தோஷமான விஷயம் வேற என்ன நினைக்குது? ஆஸ்பத்திரிக்கு போயாச்சுன்னு சந்தோஷமான விஷயம் தான். கங்க்ராச்சுலேஷன், நீங்க தாயாவ போறீங்கன்னு தான் சொல்லுவாவே. அதனால தான் நீ சந்தோஷமான விஷயம்னு அப்படி நினைச்சிட்டேன். வானரி, அதுக்காக இப்படியே நினைப்பியே? உன் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது நினைக்க வேண்டியதா இருக்கு மீன்காரி. வானரி, அப்படி எல்லாம் நினைக்காதங்க வானரி. ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்பதான் சந்தோஷமான விஷயம் என்ன கேட்டாச்சுன்னா இல்லன்னா இப்ப நடக்க போகுதுங்க. என்னது மீன்காரி, எதுக்கு உனக்கு இப்படி பியாதி இருக்கு? வானரி, என் மாவ கண்ணுமணி இருக்கால, அந்த கருவாட்டுக்கு என்ன? என் மாவ கண்ணுமணி பிள்ளைய பொண்ணு பார்க்க வரா வானரி. இதுக்குதான் இவ்வளவு பில்டா பாக்குவான். முதல்ல நீ எடுத்த உடனே பொண்ணு பார்க்க வரவன்னு சொல்லிருக்கலாம். வானரி, அத சம்மந்திய கூட்டிட்டு வந்தேன். நீங்க தான் வந்து நின்னுட்டு என்னென்னமோ பேசிட்டீங்க. சம்மந்திய கூப்பிடுங்க வானரி, அவிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். நாளைக்கு என் மக கண்ணுமணிய பொண்ணு பார்க்க வராவலாம். எல்லாரும் வந்துருங்க. எங்க அம்மாட்ட நான் சொல்லிடுறேன், கிளம்பு. வானரி, நீங்க சொல்றது நான் சொல்ற மாதிரி வருமா? அதுவும் சம்மந்தி கிட்ட போய் நீங்க சொன்ன சரி வருமா வானரி? நான் பார்த்து சொல்லணும். கொஞ்சம் தள்ளுங்க வானரி, நான் போய் சொல்லிட்டு போயிடுறேன். நீ எங்கேயும் போண்டா, சொல்லவும் தேவையில்ல. நீ எப்படி சொல்லுவா என்ன சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும் மீன்காரி. நீ போ, நான் எங்க அம்மாட்ட சொல்லிக்கிடி. வானரி, நீங்க சொல்றது நான் சொல்ற மாதிரி வருமா? நான் சொன்னா ஒரு அர்த்தத்தோட சொல்லுவேன். என்ன பெரிய அர்த்தத்தோட சொல்லிடுவா? உன் முக கருவாட்டை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரவன்னு சொல்ல போற, அப்படிதானே? இதை நான் அர்த்தமா சொல்லிக்கிட மாட்டேனாக்கா? வானரி, நான் சொல்றது வேற மாதிரி இருக்கும் வானரி. வேற மாதிரி இருக்காது. வீட்டுக்குள்ள என்ன கறி இருக்கு, என்ன சோறு இருக்குன்னு ஆராய்ச்சல் தான் இருக்கும். சும்மா இருங்க வானரி. சம்மந்தி, 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 ஒரு நிமிஷம் வாங்க. இது வாரி சம்மந்தி. ஏமா, நீ இப்ப அங்க வராண்டா, அங்கேயே இரு. சரோஜா, சம்மந்தி கூப்பிட்டுருக்காவே, எப்படிமா உள்ளே இருக்க முடியும்? ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருப்பாவ. என்ன சும்மாயே வருவாவ? ஆமா, இந்த மீன்காரி சும்மாயே வரமாட்டா. இருந்தாலும் நீ ரொம்ப தான் நம்பி அந்த மீன்காரிய. சரோஜா, சும்மா இருமா. சம்மந்தி, என்ன சம்மந்தி? சம்மந்தி, சந்தோஷமான விஷயம் தான். ஏன் மாவா கண்ணுமணி பிள்ளைய நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவி வந்து பார்க்க போறாவ. அப்படியா? மாப்பிள்ளை யாரு? பெரிய டாக்டரா, நம்ம வானரோட மாமியார் இருக்காவல்ல, அக்கா. ஆமா, என் பெரிய சம்மந்தி. அவியதான் இந்த மாப்பிள்ளைய பார்த்திருக்காவ. வேளங்கீர உருப்பட்ட மாதிரி தான். வானரி, இப்படி எல்லாம் அவசரமா பேசாதங்க வானரி. இப்படிதான் சாமி உள்ள வாழ்க்கை உங்களால வீணா போச்சு.
இங்க பார் மீன்காரி, இன்னொரு தடவை என்னால வீணா போச்சுன்னு சொன்னான்னு வச்சுக்கிய, இந்த 3 முடி உன் மண்டையில இருக்காது பறந்துரும் சொல்லிவிட்டேன். அதுக்கு நானா காரணம்? அந்த மொட்டை கருதாச்சு நீ அந்த குடிமையும் சேர்ந்தா எழுதிருக்கிய. என் பேரை போட்டா என்னைய சொல்லுவியா? நானே அந்த குடிமி இந்த ஊரை விட்டு ஒளிஞ்சு போனா நல்லதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த கல்யாணத்தை நான் கெட்டு விட போல்க. இன்னொரு தடவை சொல்லி பாரு, அதுக்கு வரதான் இருக்கு அந்த குடிமையை அப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா. வானர் கோவப்படாதங்க வானரி. நல்ல விஷயம் சொல்ல வந்திருக்கு, இப்படி பேசாதங்க அண்ணே. நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துங்க வானரி. ஓஹோ வாழ்த்தன்மா, அங்கள விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் முடிச்சு நல்லபடியா வாழு. வானரி என்ன வார்த்தை பேசிவிட்டியே? நான் என் புருஷன் மேல உயிரா இருக்கேன் வானரி. அவரு அதுக்கு மேல உயிரா என் மேல இருக்காவே. அதனாலதான் சந்தோஷமான விஷயம் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. போங்க வானரி, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். சம்மந்தி நாளைக்கு என் மவ கண்ணுமணி பிள்ளைய மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய பொண்ணு பார்க்க வாராவே. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் சம்மந்தி. மாப்பிள்ளை நல்ல வசதியா தாக்கிட்டாருன்னு அக்கா சொன்னாவே. வேலங்கீரம் என் மாமியாரே ஒரு டுபாக்கூரு. ஏற்கனவே என் தம்பிக்கு பொண்ணு பார்த்த விஷயத்துல அது லட்சணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீ என்னடானா அதை நம்பி மாப்பிள்ளை பார்க்க சொன்னவளுக்க விளங்குன மாதிரி தான். வானரி அக்கா கிட்ட நீங்க தெளிவா பேசியிருக்க மாட்டீங்க வானரி, அதனால அப்படி பார்த்திருப்பாவே. நான் தெளிவா டாக்டர் மாப்பிள்ளை வேணும்னு சொல்லிட்டேன்ல, அதனால எங்களுக்கு தான் நல்ல மாப்பிள்ளையா தான் பார்த்து சொல்லுவாங்க வானரி. அப்படியே சரி சரி, பின் விளைவுகள்லாம் வேற மாதிரி இருக்கு பாத்துக்க. அதெல்லாம் ஒரு வேலையும் வராது வானரி. நல்ல வசதியான குடும்பமா. மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கா. டாக்டர் வேற. அவியலுக்கு இந்த ஒரே ஒரு பையன் தானே. கூட பிறந்தவிய யாருமே கிடையாதான். அப்படியே அப்படிப்பட்ட உன் வீட்டுல வந்து பொண்ணு எடுக்க வர போல்க, அது வந்து கருவாட்டை. வானரி என் மவ கருப்பா இருந்தாலும் அழகான பிள்ளை வானரி. அவ கண்ணு ஒண்ணே போதும், அவ்வளவு அழகு. அது எங்க இருக்கு? விளையாடாதங்க வானரி. அவ கண்ணு அழகு பார்த்துதான் அவளுக்கு கண்ணு மணினே பேர் வச்சேன். ஓஹோ அப்படியா? என் கண்ணுக்கு ஒண்ணும் அங்க அழகா தெரியல. நீ கரப்பாம்பூச்சின்னு பேர் வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஆறு கரக்கட்ட சம்மந்தி, உங்களதான் நான் மாலை போல நம்பி இருக்கேன் மவ கல்யாணத்துக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நல்லபடியா நடத்தி முடிச்சு என் மவளை தான் அனுப்பி வைக்கணும். நீங்க தான் முன்னாடி வந்து நிக்கணும் சம்மந்தி. சரி சம்மந்தி. ஏன் கொஞ்சம் பின்னாடி என்ன ஆவாதா? வானரி இவிய தான் எனக்கு முதல் சம்மந்தி வானரி. இனி எத்தனை சம்மந்தி வந்தாலும் இவியலுக்கு பேரகுதான். அப்படின்னா என்ன எத்தனை பிள்ளைகளை பெத்து வளர்க்கலான்னு இருக்கா? இருக்குது 2 தானே, அதுல இந்த கரப்பாம்பூச்சி மட்டும் தானே இருக்குது. இப்ப எத்தனை வந்தாலுங்க? அததான் சொன்னேன் வானரி. கண்ணுமணி பிள்ளைக்கு வரப்போற மாமியாரை விட இவிய தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் சொல்லியே சம்மந்தி, நீங்க தான் முன்னாடி வந்து நின்னு நடத்தணும். சரி சம்மந்தி. நாளைக்கு என் மவளை பொண்ணு பார்க்க வரவ எல்லாரும் வந்துருங்க சம்மந்தி, நீங்களும் வந்துருங்க. வானரி மறக்காம வந்துருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். சரி சம்மந்தி, நான் போயிட்டு வரேன். வானரி வாரேன். இந்த கிளவி பார்த்த பொண்ணே விளங்கல, அதுல 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல வேற இந்த மீன்காரி மோளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கு போல்க, விளங்குன மாதிரி தான் இருக்கும். எத்தனை ஓட்ட ஒடிச்செல்லாம் இருக்க போதோ தெரியல சொன்னதுல. இங்க பாருமா, இந்த மீன்காரி முன்னாடி வந்து நில்லு சொல்லியான்ட்டு நீ ஓடிராத. அவ பணம் கேட்க தான் ஐடியா போட்டுட்டு போறா. ஒத்த பைசா நீட்டிராத சொல்லிவிட்டேன். சரோஜா, மற்ற விஷயம்னா கூட பரவாயில்லம்மா, கல்யாணத்துக்கு கொடுத்து தானே உதவணும். ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போறது என்ன சாதாரண விஷயமா? நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி செய்வோம்மா. அந்த மீன்காரிக்கு எதுவும் செய்யப்படாது. செஞ்சான்னு வச்சுக்க சரி வர சொல்லிவிட்டேன். கல்யாணத்துக்கு போனோமா ஆசீர்வாதத்தை